அத்தியாயம் 112. முற்றத்தில் கர்ணாவின் காட்டு சிங்க மந்திர தாக்குதலை தடுக்க சமரன் 3ஆம் வகுப்பு நுட்பத்தை பயன்படுத்தினான். கருங்கல் வாளை தன் கண்ணெதிரே பிடித்துக்கொண்டு சக்தியை மீட்டெடுக்க ஆரம்பித்து தீயலையை பயன்படுத்த தயாரானான் சமரன். அந்த நுட்பத்தை 10% சரியாக பயன்படுத்தினால் கூட போதும், கர்ணாவை அடக்கிவிடலாம் என்பது சமரனுக்கு நன்றாகவே தெரியும். அப்போது சமரனின் வாளிலிருந்து ஒரு சிவப்பு நிற ஒளி திடீரென வெளிவரத் தொடங்கியது. அது நேராக வானத்தை நோக்கி செல்லத் தொடங்கியது. அதே சமயம் சமரனின் கையில் இருந்த வாளும் திடீரென பலமாக நடுங்கியது. அந்த சிவப்பு விளக்கு வானத்தில் மோதி தரையில் சிதறத் தொடங்கியதும் அந்த ஒளி எதன் மீது விழுந்தாலும் அது அழிக்கப்பட்டது. சிறிது நேரத்தில் அதில் இருந்து வந்த அலையால் முழு முற்றமும் அழிக்கப்பட்டு குப்பைகள் மட்டுமே தரையில் கிடந்தன. ஆனால் இதையும் மீறி கர்ணா சமரனை நோக்கி வேகமாக நகர்ந்தான். இதை பார்த்த சமரன் தனது வாளை கர்ணாவை நோக்கி நீட்டினான். வாளிலிருந்து வெளிப்பட்ட சிவப்பு ஆபத்தான ஒளி கர்ணாவை நோக்கி திரும்பியதும் அவன் கண்களில் ஒரு விசித்திரமான பயம் தோன்றத் தொடங்கியது. இந்த வலிமை அவனது கற்பனைக்கு அப்பாற்பட்டது. மேலும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், சமரன் கடந்த 2 மாதங்களில் இவ்வளவு சக்தி வாய்ந்த தாக்குதலை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் தனது சக்திகளை அதிகரித்திருப்பான் என்று அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. கடந்த முறை சமரன் இந்த நுட்பத்தை பயன்படுத்திய போது அந்த நுட்பத்தை அவனால் சரியாக கையாள முடியவில்லை என்பதை கர்ணா நினைவு கூர்ந்தான். ஆனால் இந்த முறை இந்த 3ஆம் வகுப்பு நுட்பம் முற்றிலும் சமரனின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இதை பார்த்த கர்ணா கோபத்தில் பல்லை கடிக்கத் தொடங்கினான். அவன் மேலும் முன்னேறி சென்றான். ஏனென்றால் அவன் பின்வாங்கினாலும் அவனுக்கு மரணம் காத்திருக்கிறது. இப்போது கர்ணாவுக்கு 2 வழிகள் மட்டுமே இருந்தன. ஒன்று துணிச்சலான மனிதனைப் போல தாக்கி வெற்றி பெற முயற்சி செய்தல், அல்லது பின்வாங்கி விட்டு கொடுத்து மரணத்தை ஏற்றுக்கொள்ளுதல். இதை நினைத்த கர்ணா தனது ஈட்டியில் எஞ்சிய சக்திகளை சேமித்து அதை நேராக சமரனை நோக்கி எறிந்தான். ஆனால் அந்த ஈட்டி வாளிலிருந்து வெளிப்பட்ட சிவப்பு விளக்கில் நேராக மோதியது. இது ஒரு பெரிய வெடிப்பை ஏற்படுத்தியது. இந்த வெடிப்பின் வெளிச்சத்தில் சிறிது நேரம் எதுவும் தெரியவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு வெடிப்பின் வெளிச்சம் குறைந்தவுடன் அந்த தாக்குதலால் அருகில் உள்ள வீடுகள் கூட உடைந்து சிதறி கிடப்பதை அனைவரும் பார்த்தனர். அங்கேயே நின்று சண்டையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஓநாய் கூட்டம் இதை பார்த்து உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓட ஆரம்பித்தது. இதனிடையே காற்றில் பறந்து கொண்டிருந்த மருத்துவர் இசையருவியும் வெடிச்சத்தத்தால் பயந்து சமரனை எண்ணி கவலையடையத் தொடங்கினாள். ஆனால் வீடுகள் இடிக்கப்பட்ட தூசி படிய ஆரம்பித்தவுடன் ஒரு நிழல் சுவரை நோக்கி வேகமாக வீசப்பட்டதை அவள் கண்டாள். அந்த நிழல் சுவரில் பலமாக மோதியது. சுவர் பல துண்டுகளாக உடைந்தது. பின் அவள் ஒரு சிறுவனின் நிழலையும் கண்டாள். அந்த பையன் தனது கைகளில் ஒரு வாளை பிடித்திருந்தான். இந்த காட்சியை பார்த்த இசையருவி சமரன் பாதுகாப்பாக இருப்பதை புரிந்து கொண்டாள். இதனால் அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். ஆனாலும் இந்த நேரத்தில் சமரன் எப்படி இவ்வளவு பெரிய வெடிப்பில் இருந்து தப்பினான் என்று அவளுக்கு அதிக ஆச்சரியமாக இருந்தது. பிறகு இசையருவி சமரனிடமிருந்து தன் கண்களை திருப்பி கர்ணாவை பார்த்தாள். முதலில் அந்த உடைந்த இடத்தை கண்டாள். அது சிறிது காலத்திற்கு முன்பு கர்ணாவின் கோட்டையாக இருந்தது. ஆனால் அது இந்நேரத்தில் வெறும் கற்களாக சிதைந்திருந்தது. சில நிமிடங்களுக்கு முன்பு அந்த இடத்தில் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு அது எல்லாவற்றையும் அழித்தது போல அந்த இடம் காட்சியளித்தது. இசையருவி கழுகின் காதருகே தன் கையை நகர்த்தி கீழே செல்லும்படி சைகை செய்தாள். அவளது சைகையை புரிந்து கொண்ட அந்த கழுகும் முற்றத்தில் இறங்கத் தொடங்கியது. அந்த கழுகு முற்றத்தை அடைந்தவுடன் இசையருவி உடனடியாக அதிலிருந்து இறங்கி நேராக சமரனை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். இசையருவி சமரன் அருகே சென்றவுடன் அவள் கர்ணாவை குறித்து, அவன் உயிரோடு இருக்கானா இல்ல என்று முடிக்காமல் நிறுத்தியபடி சமரனை கேட்டாள். அவன் உயிரோடு தான் இருக்கான், ஆனா ரொம்ப மோசமா காயம்பட்டிருக்கு என்று அலட்சியமாக பதில் தந்த சமரன் இசையருவியை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான். ஆனால் திடீரென சத்தமாக இரும ஆரம்பித்தான். இருமும் போது அவன் வாயிலிருந்து இரத்தம் வர ஆரம்பித்தது. அவன் கையில் இரத்தம் வழிவதைக் கண்டு பதட்டமடைந்தாள் இசையருவி. ஐயோ, இரத்தம் வருது, நீ நல்லா இருக்கியா? உனக்கு ஒன்றும் இல்லையே என்று சமரனை பார்த்து பதட்டமாக கேட்டபடி அவன் முதுகை தடவிவிட ஆரம்பித்தாள். சமரனின் முகத்தின் நிறம் மிகவும் வெளிரிப் போயிருந்ததை அவள் பார்த்தாள். ஆனால் சமரன் இசையருவியிடம் கையை காட்டி தடுத்து நிறுத்தினான். அது பெரிய விஷயம் இல்ல, ஒருவேளை நான் அதிகமாக களைச்சு போனதால இப்படி நடந்திருக்கலாம் என்று கூறிய சமரனும் வலியுடன் கர்ணாவின் பக்கம் தன் கண்களை திருப்பினான். அப்போது அவனுக்கு தொடர்ந்து இருமல் வர, இருமியபடியே தனது கனமான வாளை இழுக்க ஆரம்பித்த சமரன் கர்ணாவை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அங்கு தரையில் சரிந்து கிடந்த வெளிரிய கர்ணாவின் அருகில் இருந்த கல்லை வாளால் வெட்டினான் சமரன். அதில் பலத்த சத்தம் வர அது கர்ணாவின் கவனத்தை சமரனின் மீது திருப்பியது.
கர்ணாவின் கால்கள் உடைந்ததால் அவன் வலியில் புலம்புவதை சமரன் பார்த்தான். அவனது நிலையையும் வலியின் முணுகலையும் பார்த்த சமரன், என்னை மன்னிச்சிடு, ஆனா இந்த போட்டியில நீ தோத்துட்ட என்றான். இப்படி சொன்னதும் கர்ணாவின் சுவாசம் படிப்படியாக குறைந்து வருவதை அறிந்த சமரன் இன்னும் சில நிமிடங்களில் கர்ணாவின் சுவாசம் நின்றுவிடப் போகிறது என்பதை உணர்ந்தான். ஆனால் பாதி இறந்துவிட்ட நிலையிலும் மிகவும் சிரமப்பட்டு வாயை திறந்த கர்ணா, டே பையா, உன்னை பலவீனமானவன்னு நினைச்சு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்று சமரனிடம் வெறுப்புடன் தாழ்ந்த குரலில் சொன்னான் கர்ணா. அவன் குரலில் வெறுப்பு பிரதிபலித்தது. இம்முறை அதை கண்டு சமரனால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. அவன் சமரன் மீது சற்றும் இரக்கம் காட்டவில்லை. அதனால் அவன் கர்ணா மீது பரிதாபப்படவில்லை. சமரன் தன் மீது இரக்கம் காட்டப் போவதில்லை என்பதை அறிந்த கர்ணாவும் சமரனிடம் உயிருக்கு மன்றாடவில்லை. மாறாக சமரனை மிரட்டத் தொடங்கினார். எனக்கு திரும்பவும் உன் கூட சண்டை போட ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் உன்னோட நிலைமைய உன் மரணத்தை விட மோசமா மாத்துவேன் என்றான் கர்ணா. ஆனால் அவனின் மிரட்டலை கண்டுகொள்ளாத சமரன் குனிந்து அவன் உடலில் எதையோ தேடத் தொடங்கினான். பிறகு அவனிடம் தாழ்ந்த குரலில், அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை தலைவரே, ஏன்னா உங்க கூட போட்டியிடுற நிலைமை இனி வராது என்ற சமரன் தான் தேடுவது கர்ணாவிடம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டான். எனவே சமரன் கர்ணாவை பார்த்து, அந்த கல்பட்டியிலிருந்து நீங்க எடுத்த அந்த 2ஆம் நிலை உயர்நிலை நுட்பம் எங்க என்று கேட்டான். இதை கேட்ட கர்ணா சிரிக்கத் தொடங்கினான். உனக்கும் அந்த நுட்பத்தில் ஆர்வம் இருக்கா? ஆனா என்ன, உன் நிலைமை இவ்வளவு பரிதாபமா இருக்கே. நான் இறந்துட்டா அந்த 2ஆம் வகுப்பு நுட்பத்தை நீ அடையவே முடியாது, சாத்தியமே இல்லாம போயிடும். பாவம் என்று கேலியாக சிரித்தான் கர்ணா. இதை கூறிய கர்ணா மிகவும் சிரமப்பட்டு தலையை உயர்த்தி சமரனை பார்த்தான். அவன் இந்த நுட்பத்தை மிகவும் விரும்புவதை அவன் புரிந்து கொண்டான். அதனால் இதை கொண்டு அவனிடம் பேரம் பேசலாம் என்று எண்ணினான். ஆனால் சமரன் அவன் சிரிப்பதைக் கண்டு எழுந்து நின்றான். பிறகு அவன் தன் கைகளை விரித்து புன்னகைத்தபடி கர்ணாவை பார்த்தான். அப்படின்னா போய் செத்துற என்றான். இதை சொன்னவுடன் சமரனின் புன்னகை மறைந்து அவன் முகத்தில் ஒரு கொலை வெறி தோன்றியது. அதன் காரணமாக சமரன் தனது 2 கைகளாலும் கர்ணாவின் மார்புக்கு மேலே தனது வாளை உயர்த்தினான். பின்னர் கோபமாக கத்தி அந்த கருப்பு வாளை கர்ணாவின் மார்பில் திணித்தான். அது வேகமாக நடந்தது. ஆனால் சமரன் வாளை கர்ணாவின் மார்பில் அழுத்தவில்லை. ஆனால் அவன் திட்டம் பலித்தது. சமரனின் கண்களில் மரணத்தின் வெறியை கண்ட கர்ணா அவனிடம் கத்தினான். வேணா, என்னை விட்டுடு, நான் அந்த 2ஆம் வகுப்பு நுட்பத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு நாம 2 பேரும் ஒன்னும் பண்ணாம இருக்கலாம். இந்த சண்டைய இங்கேயே இப்பவே கூட முடிச்சுக்கலாம் என்று கெஞ்சினான். இதை கேட்ட சமரன் அவன் மார்பின் முன் வாளை நிறுத்திவிட்டு அவன் கண்களை பார்த்தான். சரி, நான் மறந்துடுறேன். நான் அந்த 2ஆம் வகுப்பு நுட்பத்தை மறந்துடுறேன். உன்னையும் மறந்துடுறேன். ஏன்னா உன்னை மாதிரி ஒரு விஷப்பாம்பை ஞாபகத்தில் வச்சுக்க கூட எனக்கு விருப்பம் இல்லை. நான் இப்போ உன்னை மன்னிச்சு விட்டா நாளைக்கே நீ திரும்பி என்னை பழிவாங்க வருவேன். எதுவா இருந்தாலும் உன்னோட வலிமையான எதிரியை உயிரோட விடாத, இல்லைன்னா அவன் நிச்சயமா பழிவாங்க வருவான்னு என் நண்பரோட அப்பா சொல்லியிருக்காரு. பெரியவங்க பேச்ச மீறலாமா? மீறக்கூடாது இல்லையா? அதுக்குத்தான் என்று சொன்ன சமரன் பேய்த்தனமான புன்சிரிப்புடன் வாளை உயர்த்தாமல் கர்ணாவின் மார்பில் நேராக அதை அழுத்தினான். வாள் நெஞ்சுக்குள் சென்றவுடன் கர்ணாவின் உரத்த அலறல் வெளியே வந்தது. அதன் பிறகு அவனது கண்கள் வெடித்து அவனது வாயிலிருந்தும் மார்பிலிருந்தும் இரத்தம் வழிய ஆரம்பித்தது. அவனது உடலில் இருந்து தெறித்த இரத்தம் சமரனின் மீது பாய்ந்தது. அப்போது அவனது முகம் மிகவும் அச்சுறுத்தும் விதமாக இருந்தது. மெதுவாக கர்ணாவின் உடல் தரையில் அழுந்த சமரன் தன் அதிகரித்த மூச்சை கட்டுப்படுத்தி கர்ணாவின் கண்களை மூடிவிட்டு எழுந்து இசையருவியை நோக்கி நடக்கத் தொடங்கினான். பின் சமரன் இசையருவியை அடைந்தவுடன் அவளை பார்த்து புன்னகைத்தான். நாம போகலாம், கர்ணாவோட ஆட்டம் இதோட முடிஞ்சது. அது மட்டும் இல்ல, இயற்கையோட விதிப்படி ஒரு வலுவான மரம் விழுந்தா அது மேலே இருக்கிற குரங்குகள் எல்லாம் சிதறி புதிய வீட்டை தேடி போயிடும். அந்த மாதிரி தான் எந்த தலைவனும் இல்லாம ஓநாய் கூட்டமும் அதே மாதிரி சிதறி ஓடிடும். கர்ணா இல்லாம ஓநாய் கூட்டத்தோட கதை முடிஞ்சது என்று மகிழ்ச்சியுடன் சொன்னான் சமரன். அவனுடைய சோர்வை பார்த்த இசையருவி சமரனுக்கு பதிலளிக்கும் விதமாக, ஆமா, நாம் இப்பவே இங்கிருந்து கிளம்பலாம் என்றாள். பின் அவள் தன்னை சுற்றி பார்த்தாள். உயிர் பிழைத்த வீரர்கள் கர்ணா இல்லாமல் போரிட தயாராக இல்லை என்பதை புரிந்து கொண்டாள். சமரன் தங்களையும் கொன்றுவிடக்கூடாது என எண்ணிய அனைவரும் எழுந்து அங்கிருந்து ஓட ஆரம்பித்தனர்.
அதைக் கண்ட இசையருவியின் பார்வை கர்ணாவின் உயிரற்ற சடலத்தின் மீது பட்டது. அந்த சடலத்தை பார்த்து ஆழ்ந்த மூச்சு விட்டாள். கர்ணா மற்றும் அவனது பரிவாரங்களின் முடிவோடு கர்ணா ஏற்படுத்திய அனைத்து பிரச்சனைகளும் இன்று முடிவுக்கு வந்ததில் அவள் மகிழ்ச்சியில் இருந்தாள். இதை நினைத்தபடியே இசையருவி சமரனை பார்த்து, இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, போகலாமா என்று கேட்டாள். பின் சமரன் இசையருவி இருவரும் செல்லமான மந்திர கழுகின் மீது அமர்ந்து கொண்டனர். இசையருவி விசிலடித்ததும் கழுகு பறந்து செல்லும்படி சமிக்ஞை செய்தாள். இசையருவியின் விசில் சத்தம் கேட்டவுடனே கழுகு கத்திக்கொண்டே வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பித்தது. ஓநாய் கூட்டத்தின் கோட்டையின் முற்றத்தில் இருந்து வானில் பறந்து சென்ற கழுகு முதலில் அந்த இடத்தை ஒருமுறை சுற்றி வந்தது. பின்னர் அந்த நீல வானில் எங்கோ பறந்து மறைந்தது. மறுபுறம் சமரன் இசையருவி இருவரும் ஓநாய் கூட்டத்திற்கு என்ன செய்தார்கள் என்றும் கர்ணா இறந்து விட்டான் என்ற செய்தியும் அனந்தூர் முழுவதும் வேகமாக பரவியது. மேலும் இந்த செய்தியை கேட்டதும் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். கர்ணா போன்ற வலிமை மிக்க வீரனை கொன்றவன் சில காலத்திற்கு முன்பு கர்ணாவால் மாயமான மிருகங்களின் ஆபத்தான மண்டலத்திற்குள் விரட்டப்பட்ட அதே சிறுவன்தான் என்பதை அறிந்ததும் அவர்களின் முகத்தில் பயமும் பீதியும் அதிகரித்தன. 20 வயதிற்கு குறைவான ஒரு சிறுவன் ஓநாய் கூட்டத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த வீரர்களை எப்படி கொன்றான் என்பதை நினைத்து அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனால் இந்த கொடூரமான உண்மை அனைவரின் மனதிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. மேலும் சமரன் கூறியது போல கர்ணாவின் மரணச் செய்தியுடன் ஓநாய் கூட்டமும் அழிக்கப்பட்டது. ஏனெனில் அவர்களின் தலைவனும் அவனது சக்தியும் இல்லாமல் அனந்தூரில் அவர்கள் ஆதிக்கத்தை அவர்களால் மீண்டும் பெற முடியவில்லை. எனவே வீரர்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்தனர், பின் சென்றனர். மற்றும் ஒரே ஒரு சிறுவன்தான் இதற்கெல்லாம் பொறுப்பு என்பது அனந்தூரில் அதிக பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் இந்த ஓநாய் கூட்டத்தை நீக்குவது சமரனுக்கு ஒன்றும் பெரிய விஷயமில்லை. அவனை பொறுத்தவரை இது அவனது கடினமான பயிற்சியின் முதல் படியாகும். பயிற்சி முடிந்ததும் மாய விலங்குகள் பகுதிக்கு அடுத்துள்ள சிறிய நகரத்தை அவன் இழக்க நேரிடும் என்று அவனுக்கு ஏற்கனவே தெரியும். ஏனெனில் அவனது வாழ்க்கையில் இத்தனை பேர் அவனை கொல்ல வருவது இதுவே முதல் முறை. ஆனால் இந்த முதல் படியே சமரனுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்துவிட்டது. இனி அவன் முன்னோக்கி செல்லும் அற்புதமான பயணத்திற்காக அவனால் காத்திருக்க முடியாது. அதன் பிறகு சமரன் இசையருவி இருவரும் அனந்தூரை விட்டு வெளியேறினர். ஆனால் அவன் மந்திர விலங்குகளின் பகுதியில் இருந்து வெகு தூரம் செல்லவில்லை. ஏனெனில் இசையருவி அவனை சக்திகள் மிகவும் அடர்த்தியாக இருந்த ஒரு இடத்திற்கு அழைத்துச் சென்றாள். அந்த இடத்தை பற்றி எதுவும் தெரியாத சமரன் இங்கு வந்து பல ஆச்சரியத்தை கண்டான். ஆற்றல்கள் குவிந்த அந்த இடத்தில் பல சிறப்பு மூலிகைகள் இருந்ததை அறிந்த சமரன் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தான். மெதுவாக அவர்கள் இருவரும் அந்த பகுதியின் உள்ளே நகர்ந்தனர். இறுதியில் சமரன் தான் இருந்த இடத்திலிருந்து அடர்த்தியான சக்திகள் கொண்ட ஒரு பகுதி தொடங்கியதை உணர ஆரம்பித்தான். இதனால் சமரன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அவனது கண்கள் சுற்றியுள்ள மூலிகைகளை மகிழ்ச்சியுடன் பார்க்க ஆரம்பித்தது. அப்போது இசையருவி சமரனின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை பார்த்து, உனக்கு இந்த இடம் எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? எவ்வளவு நல்லா இருக்கு இல்லையா? இந்த மொத்த பகுதியும் வெளி உலகத்திலிருந்து முழுசா வேறுபட்டு அங்க இருந்து வெகு தொலைவில் இருக்கு. அது மட்டும் இல்ல, வானத்தை பாரு. மேலிருந்து பார்த்தா இந்த இடம் பனிமூட்டை நிறைஞ்சது. என் பங்குதாரர் செய்யலன்னா, இல்ல நான் அதை கண்டுபிடிக்கலன்னா நான் இந்த இடத்திற்கு வந்திருக்கவே முடியாது. இந்த இடத்தை பத்தி தெரியவும் செஞ்சிருக்காது என்ற இசையருவியின் முகத்தில் ஒரு அழகான புன்னகை வந்தது. அதை பார்த்த சமரனும், ஆமா, இந்த இடம் ரொம்பவும் அருமையா இருக்கு என்று புன்னகையுடன் கூறினான். பின் சமரன் மீண்டும் தன்னை சுற்றியுள்ள இடத்தை பார்க்கத் தொடங்கினான். எங்கே எத்தனை சிறப்பு மூலிகைகள் நடப்பட்டிருக்கின்றன என்று அவனுக்கு தெரியவில்லை. இந்த மூலிகைகள் அனைத்துமே சமரனை ஆச்சரியப்படுத்த போதுமானதாக இருந்தது. ஆனால் இது தவிர அவற்றிலிருந்து வெளிவரும் நறுமணம் மூடுபனியுடன் கலந்து சுற்றியுள்ள பகுதி முழுவதும் ஒரு நறுமணத்தை பரப்பி சமரனையும் இசையருவியையும் புத்துணர்ச்சி அடையச் செய்தது. கொடுக்கப்பட்டுள்ளது.